Hello student, applications of matrices and determinants, exercise 1.6 basic concepts, non-homogeneous linear equations. Non-homogeneous linear equations. ஈக்குவேஷன் அப்படின்னா தெரியும், ஈக்குவலுக்கு இந்த சைடு ஒரு கான்ஸ்டன்ட் நம்பர்ஸ் இருந்தாலே நமக்கு வந்து அது ஈக்குவேஷன். லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்னா ஒய் ஈக்குவல் எம்எக்ஸ் ப்ளஸ் சிங்கிற ஃபார்மெட்டில் இருக்கணும். அதாவது எக்ஸினுடைய ஆர்டர் ஒன்றா இருக்கணும். அப்போ இங்கே வேரியபிள்ஸ் எக்ஸ் ஒய் இஜெட் இதோடைய வேரியபிள்ஸ் இந்த வேரியபிள்ஸில் இருக்கக்கூடிய ஆர்டர்ஸ் எல்லாமே ஒன்றா இருக்குது. அப்படின்னா இது ஒரு லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஹோமோஜீனியஸ் லீனியர் ஈக்குவேஷன். ஹோமோஜீனியஸ் அப்படின்னா என்னென்னா ஈக்குவலுக்கு இந்த சைடு கான்ஸ்டன்ட் நம்பர்ஸ்கள் வராமல் எல்லாமே ஜீரோ நம்பர்ஸ்களாக இருந்துச்சுன்னா ஈக்குவேஷன் 3ஆக இருக்கலாம், இல்லாட்டி 4ஆக இருக்கலாம், எல்லாமே ஜீரோ நம்பர்ஸாக இருந்துச்சுன்னா அது ஹோமோஜீனியஸ் லீனியர் ஈக்குவேஷன். ஆனால் ஏதாவது ஒன்று வந்து நம்பர்ஸாக இருந்துச்சுன்னா, சப்போஸ் ஒன்று இருந்து நெக்ஸ்ட் 2 ஈக்குவேஷன் ஜீரோவாக இருக்குது, இப்படி இருந்தால் இது நான் ஹோமோஜீனியஸ் லீனியர் ஈக்குவேஷன். சப்போஸ் 1 2 ஈக்குவேஷன் நம்பராக இருந்து ஒரே ஒரு ஈக்குவேஷன் ஜீரோவாக இருந்தாலும் நான் ஹோமோஜீனியஸ் லீனியர் ஈக்குவேஷன் தான். அப்போனா ஹோமோஜீனியஸ் லீனியர் ஈக்குவேஷனாக ஈக்குவலுக்கு அந்த சைடு வரக்கூடிய எல்லா நம்பர்ஸ்களும் கான்ஸ்டன்ட் நம்பர்ஸ்களும் ஜீரோவாக இருக்கணும். நான் ஹோமோஜீனியஸ் லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்னா ஏதாவது ஒன்று வந்து நான் ஜீரோ நம்பர்ஸாக இருந்தால் போதும். அதாவது ஜீரோ இல்லாமல் வேறு ஒரு நம்பர்ஸ்களாக இருந்தாலே அது நான் ஹோமோஜீனியஸ் லீனியர் ஈக்குவேஷன் தான். ஹோமோஜீனியஸ் லீனியர் ஈக்குவேஷனை பற்றி எக்ஸசைஸ் 1.7 பார்க்கலாம். இப்போ நமக்கு ஈக்குவேஷன் 3 கொடுத்துருக்காங்க. ஈக்குவேஷன் நம்பர் 1, ஈக்குவேஷன் நம்பர் 2, ஈக்குவேஷன் நம்பர் 3. இதில் இருக்கக்கூடிய XYZனுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூஸை ஃபுல்லாக இந்த லைனுக்கு இந்த சைடு லெஃப்ட் சைடு ரைட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இங்கே இருக்கக்கூடிய கான்ஸ்டன்ட் நம்பர்ஸ்களை ஃபுல்லாக இந்த லைனுக்கு ரைட் சைடு ரைட் பண்ணியிருக்கேன். இந்த ஈக்குவேஷனில் லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட் வேல்யூஸ் ஃபுல்லாக வந்து ஏங்கிற மேட்ரிக்ஸ். இது ஃபுல்லாக ஏங்கிற மேட்ரிக்ஸ். அதாவது இந்த லைனுக்கு லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய இந்த கோஎஃபிஷியன்ட் இந்த நம்பர்ஸ்கள் ஃபுல்லாக வந்து ஏங்கிற மேட்ரிக்ஸ். இங்கே இருக்கக்கூடிய இந்த கான்ஸ்டன்ட் நம்பர்ஸ்களை ஃபுல்லாக இந்த லைனுக்கு ரைட் சைடில் இருக்கும், இது வந்து பிங்கிற மேட்ரிக்ஸ். அப்போனா இந்த ஏங்கிற மேட்ரிக்ஸையும் பிங்கிற மேட்ரிக்ஸை நம்ம சேர்த்துலோம்னா அதுதான் ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸை ரைட் பண்ணதுக்கப்புறம் ரோ எச்சலான் ஃபார்மெட்டில் இதை கொண்டு வரணும். ரோ எச்சலான் ஃபார்மெட்னா ஃபஸ்ட் ரோவில் உள்ள ஃபஸ்ட் எலமெண்ட், செகண்ட் ரோவில் உள்ள செகண்ட் எலமெண்ட், தேர்ட் ரோவில் உள்ள தேர்ட் எலமெண்ட். இந்த ஃபஸ்ட் டயகனல் கீழே உள்ள எலமெண்ட்ஸை ஃபுல்லாக ஜீரோவாக மாற்றிட்டோம் அப்படின்னா வந்து அதுதான் ரோ எச்சலான் ஃபார்மெட். அப்படி ரோ எச்சலான் ஃபார்மெட்டை நம்ம கொண்டு வந்ததுக்கப்புறம் இந்த மாடல் கன்சிஸ்டண்டாக ஆர் இன்கன்சிஸ்டன்ட் மெத்தடான்னு சொல்லி நம்ம பார்க்கணும். கன்சிஸ்டன்ட் மெத்தடா இன்கன்சிஸ்டன்ட் மெத்தடான்னு சொல்லி பார்க்கணும். கன்சிஸ்டன்ட் மெத்தடா இன்கன்சிஸ்டன்ட் மெத்தடான்னு சொல்லி பார்க்குறதுக்கு ரோ ஆஃப் ஏனுடைய வேல்யூவும் ரோ ஆஃப் ஏங்கிறது நம்ம எது சொல்லியிருந்தோம், ரோ ஆஃப் ஏனா இந்த லைனுக்கு லெஃப்ட் சைடு உள்ளதை மட்டும் பார்க்கணும். ரோ ஆஃப் ஏனுடைய வேல்யூவும் ரோ ஆஃப் ஏ பை பின்னு சொன்னோம்னா இதை டோட்டலாக இந்த ஒட்டுமொத்த மேட்ரிக்ஸையும் பார்க்கணும். இந்த டோட்டல் மேட்ரிக்ஸை பார்க்கணும். லைனுக்கு லெஃப்ட் சைடு உள்ளதையும் பார்க்கணும், ரைட் சைடு உள்ளதையும் பார்க்கணும். அப்போ இந்த ரோ ஆஃப் ஏனுடைய வேல்யூவும் ரோ ஆஃப் ஏ பை பினுடைய வேல்யூவும் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸுக்கு ஈக்குவலாக இருந்தால், நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் அப்படின்னா வந்து என்னென்ன வேரியபிள்ஸ் இருக்குது, இங்கே வந்து அன்னோன்ஸ் வந்து எக்ஸ் ஒய் இஜெட்டுங்கிற 3 வேரியபிள்ஸ் இருக்குது. சப்போஸ் 4 இருந்தால் 4 நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ்னு சொல்லுவோம். இங்கே 3 இருக்கனால நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் வந்து 3 இருக்குது. அப்போ ரோ ஆஃப் ஏனுடைய வேல்யூவும் 3ஆக இருக்கணும், ரோ ஆஃப் ஏ பை பினுடைய வேல்யூவும் 3ஆக இருக்கணும். அப்படி இருந்தால் த சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட். சிஸ்டம் அப்படின்னா இது டோட்டலாக சேர்ந்த அந்த ஈக்குவேஷன் இந்த இருக்குல்ல, இதைத்தான் நம்ம வந்து என்ன செய்வோம் அப்படின்னா வந்து சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். சிஸ்டம். அப்போ ரோ ஆஃப் ஏனுடைய வேல்யூவும் ரோ ஆஃப் ஏ பை பினுடைய வேல்யூவும் சேமாக இருந்துச்சுன்னா, 3ஆக இருந்துச்சுன்னா, நம்பர் ஆஃப் அன்னோனுக்கு சேமாக இருந்ததுன்னா சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட், இட் ஹேஸ் யூனிக் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே அன்னோன்ஸில் வந்து நமக்கு வந்து தெரியாத வேரியபிள்ஸ் எத்தனை இருக்குன்னா 3 இருக்குது. அப்போ ரோ ஆஃப் ஏனுடைய வேல்யூவும் 3ஆக இருக்கணும். நெக்ஸ்ட்டு ரோ ஆஃப் ஏ பை பினுடைய வேல்யூவும் 3ஆக இருக்கணும். இப்படி இருந்தால் சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட், இட் ஹேஸ் யூனிக் சொல்யூஷன். நெக்ஸ்ட்டு ரோ ஆஃப் ஏனுடைய வேல்யூவும் ரோ ஆஃப் ஏ பை பினுடைய வேல்யூவும் ஈக்குவலாக இருக்குது. ஆனால் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸை காட்டிலும் கம்மியாக இருக்கணும். நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் காட்டிலும் கம்மியாக இருக்குது. சப்போஸ் ரோ ஆஃப் ஏனுடைய வேல்யூவும் ரோ ஆஃப் ஏ பை பினுடைய வேல்யூவும் 2ஆக இருக்கலாம். 2ஆக இருந்தால் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் எத்தனை இருக்குது, 3 காட்டிலும் கம்மியாக இருக்குது. அப்படி இருந்தால் சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட், அதுவும் கன்சிஸ்டன்ட் தான்.
ஆனால் இட் ஹேஸ் இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன். இங்கே வந்து யூனிக் சொல்யூஷனாக இருந்தது, இங்கே வந்து இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷனாக இருக்குது. அப்படின்னா இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் நமக்கு வந்து ஆர் மோர் தென் மெனி சொல்யூஷன் எப்படி வேணால் நம்ம சொல்லிக்கலாம். இதே மாதிரி இந்த செகண்ட் ஃபார்முலாவுக்கு ரோ ஆஃப் ஏனுடைய வேல்யூவும் ரோ ஆஃப் ஏனுடைய வேல்யூவும் ரோ ஆஃப் ஏ பை பியினுடைய வேல்யூவும் ஒன்றாவும் இருக்கலாம். ஒன்றா இருந்தாலும் அங்கே வேரியபிள்ஸை காட்டிலும் கம்மியாக இருக்குது. இதுவும் சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட், இட் ஹேஸ் இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன். தேர்ட் ஒன்று, ரோ ஆஃப் ஏனுடைய வேல்யூவும் ரோ ஆஃப் ஏ பை பியினுடைய வேல்யூவும் நாட் ஈக்குவலாக இருக்கும். அதாவது ரோ ஆஃப் ஏனுடைய வேல்யூ 2வாக இருக்கலாம், ரோ ஆஃப் ஏ பை பியினுடைய வேல்யூ ரோ ஆஃப் ஏ பை பியினுடைய வேல்யூ 3ஆக இருக்கலாம். இது ரெண்டும் சேமாக இல்லை. அப்போ ரோ ஆஃப் ஏயும் ரோ ஆஃப் ஏ பை பியும் நமக்கு வந்து சேமாக இல்லை, நாட் ஈக்குவலாக இருக்குது. அப்படி இருந்தால் சிஸ்டம் இஸ் இன்கன்சிஸ்டன்ட் நோ சொல்யூஷன். இன்கன்சிஸ்டண்ட்டாக இருந்தால் இந்த கொஸ்டின் தப்பாக இருக்குது, இதுக்கான ஆன்சர் இல்லை அப்படின்னு சொல்லி மீனிங். அப்போ இதில் 3 ஃபார்முலாஸ் நம்ம பார்த்தோம். ஃபஸ்ட்டு நமக்கு ஈக்குவேஷன் 3ஆக இருக்கா 4ஆக இருக்கான்னு சொல்லி ரைட் பண்ணிக்கோங்க. அதை ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸில் ரைட் பண்ணி ரோ எச்சலான் ஃபார்மெட்டை நீங்கள் கொண்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் அது கன்சிஸ்டண்ட்டாக இன்கன்சிஸ்டண்டான்னு சொல்லி நமக்கு தெரியணும். கன்சிஸ்டண்ட்டாக இன்கன்சிஸ்டண்டான்னு சொல்லி தெரியறதுக்கு நமக்கு வந்து ஃபார்முலாஸ்கள் 3 ஃபார்முலாஸ்கள் இருக்குது. ரோ ஆஃப் ஏனுடைய வேல்யூவும் ரோ ஆஃப் ஏ பை பியினுடைய வேல்யூவும் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸுக்கு ஈக்குவலாக இருந்தால் அது சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட், இட் ஹேஸ் யூனிக் சொல்யூஷன். நம்பர் ஆஃப் ரோ ஆஃப் ஏனுடைய வேல்யூவும் ரோ ஆஃப் ஏ பை பியினுடைய வேல்யூவும் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸை காட்டிலும் அதாவது ஈக்குவலாக இருக்குது, நம்பர் ஆஃப் அன்னோன்ஸை காட்டிலும் கம்மியாக இருந்தால் சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட், இட் ஹேஸ் இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன். ரோ ஆஃப் ஏனுடைய வேல்யூவும் ரோ ஆஃப் ஏ பை பியினுடைய வேல்யூவும் நாட் ஈக்குவலாக இருந்தால் சிஸ்டம் இஸ் இன்கன்சிஸ்டன்ட், இட் ஹேஸ் நோ சொல்யூஷன். இந்த ஃபார்முலாஸ்களை நீங்கள் தெளிவாக படித்தா மட்டும்தான் இதில் உள்ள எக்ஸசைஸை ஃபுல்லாக நம்மளால் வந்து சால்வ் பண்ண முடியும். அதனால் கொஞ்சம் ஃபார்முலாஸ்களை திரும்ப திரும்ப ரீட் பண்ணுங்கள், கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சால்வ் பண்ணுங்கள்.